இந்த படத்துக்கு வெந்து தணிந்தது காடு, சாவு வீடுக்கு வழங்கத்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டன் அஜித் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர். சாவு வீடு அப்படின்ட்டு வச்சிருந்தோம், இப்ப மாத்தி சாவி அப்படின்னு கேமரா பார்த்து வலுக்கட்டாயமா மாத்த வச்சிட்டாங்க. ஏன் சார், என்ன ப்ராப்ளம் ஆச்சு? அது ஆக்சுவலி தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து லைக் சென்டிமெண்டா ஏதோ டச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சாவி படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். படம் வந்து நல்லா இருக்கும், நீ கண்டிப்பா தியேட்டர் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ச் மூவி தான். ஸோ நல்ல மெசேஜ் இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். படம் இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, இது மக்களோட தேட்டரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மக்களோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து எந்த சீன் ரசிப்பாங்க, எந்த சீன் என்ஜாய் பண்ணுவோன்றது நம்ம ரியலா வந்து மக்கள்கிட்ட பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பார்க்கும்போது உடனே ரெஸ்பான்ஸ், ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி. ஸ்டேஜ் ட்ராமா பண்ணும்போது உடனே நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி மக்களோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சாவி படம் பார்த்தோம், இப்போ நாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிஜமாவே. ஒரு அந்த டெட் பாடி வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி அது நிறைய படத்துல வருது. ஆனா இது கொஞ்சம் கான்செப்ட் வேற மாதிரி இருந்தது. அதே சமயம் வந்து இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ், அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் அதுல காட்டியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்க வாயால கேட்கும் போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை, நீங்கள் இப்போ மக்களோட வந்து படம் பார்த்தீங்களா, அவங்க ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நாங்க எதிர்பார்த்த எல்லா இடத்துக்கும் நிறைய லாஃப் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் நல்ல காமெடியா இருந்தது, எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஓகே, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட். எல்லாம் டேரக்டர் புதுசு, எல்லாமே புதுசா இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? பெருசா டைரக்ஷன் பத்தி எனக்கு தெரியாது. படம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒருக்கும் புது ஹீரோஸ், எந்த ஃபேஸும் ரொம்ப பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது. பட் ஆனா கண்டென்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ என்டர்டெயின்மெண்டா இருந்தது, எங்கேஜிங்கா இருந்துச்சு. நைஸ், நல்லா இருந்துச்சு. படம் என்ன ஜானர் படத்துல? ஃபுல் காமெடி. ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து சாதாரணமா புது படம் எனக்கு வந்து அவ்வளோ நான் விரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா வந்து நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. அவன் எல்லாம் என்ன மெசேஜ் சொல்லிக்கிறாங்க? இல்ல ஆக்சுவலா தூங்குறது, தூக்காம நைட்லாம் நம்ம சுத்திட்டு இருக்கோம்ல, ஸோ அதை பத்தி ஒரு நல்ல விழிப்புணர்வா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கு. எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சாவி படம் பார்த்து எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வந்த மாரல்லாம் வந்து ரொம்ப இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது ஆப்டான படமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ போதை பொருள் அந்த மாதிரி நிறைய அடிக்ட் ஆகி தேவையில்லாத விஷயம் வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வந்து அவங்க நார்மலாக இருந்தாலே லைஃப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அஜய் தான் இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஏடி. இந்த படம் இண்டிபெண்டன்ட் பேட்டர்ன்ல வந்து பண்ண ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் காமெடிஸ் நீங்க நல்லா பிக் ஸ்கேல் ஃபிலிம்ஸ்ல பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி மைனர் ஸ்கேல்ஸ் ஃபிலிமையும் நீங்க பார்த்து என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆடியன்ஸ்க்கு வந்து நான் பீச்ல வந்து ஒரு சும்மா ஒரு இது மாதிரி கேட்டிருக்கோம், ஒரு பைட்ஸ் மாதிரி எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது சாவிடன் டைட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 20ல 18 பீப்புள்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மக்களுக்கு இப்படி இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு பிடிக்கலன்னு எனக்கு புரியல. ஸோ ஓகே, நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இது பண்ணி தான் போய் ஆகணும் அந்த. ஸோ அதனால ஓகே, அவங்க ஒரு சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓகே, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் நாங்கள் வந்து சரி சாவி அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து வருத்தம் தான், ஆனாலும் பரவாயில்ல. மக்களுக்கு ஆனால் தெரிஞ்சிருச்சு சாவினா என்னன்றது, சாவிடுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண பப்ளிசிட்டி அந்த நேமோட பவர்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி பயங்கர இதுவாக இருக்கு. ஸோ நல்லா கேட்சியாக இருக்கு. எல்லாருமே கண்டுபிடிச்சிடாங்க இது காமெடி படம் தானே, சாவிடு காமெடி படம் தானே, அந்த போஸ்டர் பார்த்தோன்னே காமெடி ஃபிலிம் தானே அப்படின்றத ஜானரே ஈஸியாக கிராக் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஜானர் வந்து எப்படின்னா அந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா பண்ணியிருக்கோம், ட்ரக்ஸ் ரிலேட்டடா. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படி இருக்கக்கூடாது. ஸோ நைட்ல என்ன நைட் லைஃப் ஒர்க் பண்றவங்க, நைட்ல ஒர்க் பண்றவங்க, ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நைட் லைட்ல ஒர்க் பண்றவங்க நைட் லைஃப் எப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க, ஸோ அவங்க எதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, ஸோ அது எதை நோக்கி போகுது, ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் படத்துல எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதுல ஒரு ட்ரக்ஸ்ங்கனால இது கொஞ்சம் ஓவரா ஃபேமிலினால பார்க்க முடியாத மாதிரி இல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஆக்வர்டான படம்லாம் இல்ல. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க?
ரொம்ப முக்கியமான மெசேஜ், இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான மெசேஜ். கஞ்சா அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை வந்து ரொம்ப கஞ்சாலனால ரொம்ப கெட்ட வழிகள்லாம் போயிட்டு இருக்காங்க. அதனால பல தீங்குகள் வந்து சமுதாயத்துக்கு நிறைய ஏற்பட்டுட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து இந்த கஞ்சா பற்றிய ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்துக்கு. காமெடியில ஒர்க் அவுட் ஆச்சா படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்தது. இப்போ இருக்க ஜென்சி 2K கிட்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகும். டே டு டே லைஃப் ரியாலிட்டியில தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் காட்டும்போது பண்ணும்போது. வர்றவங்களுக்கு வழி விட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும். இந்த மாதிரி புது நியூ கமர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பத்திரிகையாளர்களும் ஆடியன்ஸும் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா தான் தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது. அப்புறம் தான் அவங்க டிசைட் பண்ணவே முடியும். எந்தெந்த இடத்துக்குலாம் சிரிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்குலாம் நிறைய லாஃப் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் படத்துல நடிச்சு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் ப்ரோ. ஸோ நம்ம வந்து அதுக்காக போராடி தான் ஆகணும். ஸோ போராட்டத்துல ஒரு வெற்றி கிடைக்கும்ல. என்னதான் நல்ல கண்டென்ட்டா இருந்தாலும் 100% மக்கள் கிட்ட வந்து அது ரீச் ஆகி அவங்க வந்து பார்க்க தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டா தான் இருக்கும். தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். ட்ரக்ஸ் ரிலேட்டடா நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அது படம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கவங்க ஒரு 2 hours வந்து வந்தா எல்லாம் ஜாலியா என்டர்டைனிங்கா இருக்கும். காமெடியில ஒர்க் அவுட் ஆகுது. காமெடியில ஒர்க் அவுட் ஆகுது. நடிச்ச நடிகர்கள் அப்படி இல்ல, அதான் எல்லாருமே இது ஒரு புது படம், சின்ன டீமா தான் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணிருக்காரு. ஸோ இது அதான் என்ன இருக்கோ அதை வச்சு ப்ராப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு நிறைய, இப்போ ஐடி ஜாப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு, அதனால நமக்கு தூக்கம் இல்லாம நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. கொஞ்சம் நம்ம ஹெல்த்தையும் நல்லா பாத்துக்கணும். அந்த மாதிரி இது ஓவராலா மாரல் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது இதுல ஏதாவது மாத்தி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது தோணுது? அதுதான் ப்ரோ, பட்ஜெட் தான். இப்ப எல்லாரும் இந்த படம் பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியும், இந்த பட்ஜெட் என்ன பண்ண முடியும். அதான் சொன்னல, லார்ஜ் ஸ்கேல் பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் வேற, மைனர் ஸ்கேல் பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ன்றது வேற. அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு என்ன வேணுமோ அதை தான் கரெக்டா அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ மைனர் ஸ்கேலுக்கான ஃபிலிமான படமா இது இருக்கும். நாங்க மாத்தணும்னு நினைச்ச ஒரு சீனுமே, ஆனா அந்த சூழ்நிலைங்களாம் நம்ம பண்ண முடியல. அப்படி பண்ண முடிஞ்சாலும் படத்தை எப்படியோ தேட்டர் நாங்கள் விடணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஓட்டிலாம் விடணும் பிளான் போட்டிருந்தோம். ஏன் நம்ம இந்த படத்தை ஏன் ஓட்டில விடணும், மற்ற தேட்டரில் நம்ம விடுவோம், அதுக்காக முயற்சி பண்ணி சரி நம்ம எடுத்து விட்டுலாம் சொல்லிட்டு தான் தேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதெல்லாம் அதுக்கே ரொம்ப சந்தோஷமா தேட்டரில் விட்டதுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எங்கள் டீம்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இது இப்போ மக்களோட நீங்க அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி சார் இருக்கு நீங்க எடுத்த? ஆமா, லைக் அதுதான் எல்லாருக்குமே, அதான் எல்லா கிரியேட்டருக்குமே அதான் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மக்களோட நம்ம படம் தியேட்டர்ல வரணுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு டிரெக்டருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கும், பெரிய ப்ராசஸா இருக்கும். நானுமே 2013 இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன். ஸோ எனக்குமே அது ஒரு பெரிய இதுவாக இருக்கு. 2025 நடந்திருக்கு. ஸோ அதான் அது நானே ப்ரொடியூசராக ஆனனால மேபி நடந்திருக்கு இவ்வளோ சீக்கிரம் நான் நினைக்கிறேன். இல்லைனா இது இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காதுன்றது என்னோட இது. ஸோ மக்களோட படம் பார்த்து அவங்க நம்ம எழுதின சீன்லாம் அவங்க கை தட்டி ரசிக்கும் போது நமக்கு லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப புது ஃபீலிங்காக தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபீலை நான் எங்கேயும் இது பண்ணதில்லை. ரொம்ப புது ஃபீலிங்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கு. அவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் ஃபேமிலி பார்க்கணும். இந்த மாதிரி ஃபேமிலி பார்த்தோன்னா கண்டிப்பா தெரியும். இல்லை ஒரு ஃபேமிலியோட பார்த்தோன்னா இதனால கஞ்சா அடிக்கிறதுனால அவங்கள மீறி ஒரு செயல் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு வேற டம் அடிக்கிறதோ ஒரு சரக்கு அடிக்கிறதோ அதை விட கஞ்சான்றது அவங்கள மீறி அவங்களோட கட்டுப்பாட்டை மீறி செய்யற செயலாக கஞ்சான்றது. அந்த மாதிரி செய்யும் போது ஃபேமிலியோட பார்க்கும்போது இதனால நம்ம ஒரு விஷயம், இந்த கஞ்சாட்டுனால ஒரு பெரிய கெடுதல் ஒரு நடக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா இல்லை ஏடியா நான் ஒர்க் பண்ண கூட எங்கள் டீம் டீமுக்காக ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து கூட எல்லாமே இப்போ இருந்தோம். நாங்கள் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே நான் இந்த படத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். என்ன ஒன்றுனா அந்த டைட்டில் சாவி ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சாவி மாத்திர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் இந்த சாவி வீடு எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சாவி படத்துக்கு கண்டிப்பாக வச்சு வாங்க. அந்த படத்தை அந்த நேமுக்காக வாங்க. நாங்கள் நேமுக்காக தான் அந்த படத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணோம். நாங்கள் மக்கள் பார்க்கணும். நான் கதை உண்மையிலே சொன்னோம், கதை நல்லா சூப்பராக இருக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் கான்ஃபிடன்ட் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். புது டீம் நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன் நடிக்கிறவங்க கூட நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம்.
ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எந்த இது வல்காரிட்டி எதுவுமே அதில் கிடையாது, எதுவுமே கிடையாது, கிளாமர் வந்து இதெல்லாம் கிடையாது. ஆனால் டான்ஸ் சாங்லாம் இருக்குது, அது ஃபைனலாக நல்லா வச்சுருக்காங்க. காமெடியாகவும் போகுது, லைட்டாக காமெடி இருக்குது கொஞ்சம். மெயினாக வந்து இன்வெஸ்டிகேஷன் இந்த இதில் போகுது, மெசேஜ் இருக்குது. நிறைய இந்த ட்ரக்ஸ் எல்லாம் காமிக்கணும்னு சொல்றாங்க, அதனால ஃபேமிலிஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இல்ல ட்ரக்ஸ் வந்து லைக் ஒரு கான்செப்டா தான் காட்டியிருக்காங்க. அதை வந்து டெப்தாவோ ரொம்ப அது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சினிமேட்டிக்கா காட்டல. இது ஒரு இஷ்யூ இருக்கு, இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்றத ரொம்ப கேஷுவலா தான் காட்டியிருக்காங்க. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இது சின்ன படம் தான். நீங்களாம் வந்து தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த படம் பெரிய படமாகும். நீங்கள் வந்து இதில் வந்து 100% சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா சிரிச்சுட்டு போவீங்க. அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தயவு செய்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். மெசேஜ்னு நான் வந்து லைக் திணிச்சு எங்கேயுமே சொல்லணும்னு நினைக்கல. ஆக்சுவலி நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து செம கண்டென்ட் மூவி அது. ஆக்சுவலி நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. நான் மெசேஜ் சொல்லியிருக்கேன், நான் எப்போ மெசேஜ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதில் ஒரு மீனிங் இருக்கும்ல, அந்த மீனிங் வந்து மக்கள் வந்து அதை மெசேஜாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். நம்ம எதர்ச்சியாக ஒன்று பண்ணுறோம், அது அவங்க ஏன்னா திணிச்சாதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆக்வர்டாக இருக்கும். அதனால இது ஃபைன் தான். ஓகே சார், ஆல் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.